சேலத்தை பொறுத்தவரையிலும் அவர் நம்பியாருக்கு வாழ்வு கொடுத்த இடம் சேலம். ஓகே. அவரை வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து அவரை பெருசாக பயன்படுத்தி நிறைய படங்கள் எடுத்தாங்க. புரியுது. அதை சொல்லப்போனால் மாடர்ன் தேட்டர்ஸ் படங்களில் தான் அவர் பெருசாக வந்தார். மந்திரிகுமாரி படமும் திகம்பர சாமியார் படமும். திகம்பர சாமியார் நம்பியார் தான் ஹீரோ. கமலஹாசன் வந்து தசாவதாரம் எடுத்தார். அதுக்கு முன்னோடி அந்த படம். இப்போ எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பேசும் பொருளாக இருந்தாரோ அதே அளவுக்கு வந்து நம்பியாரும் இருந்தார். இவங்களுடைய இந்த காம்போ இருக்குல்ல சார், எப்பவுமே ஒரு படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் பத்தி தான் அதிகம் பேசுறாங்க. ஒரு வில்லன் ஹீரோவை பத்தி பேசுறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் நம்பியாரா தான் இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே நாடக கம்பெனியில் இருந்தவங்க. ரெண்டு பேரும் மலையாளிகள். ரெண்டு பேரும் ஒரே ஊர். நம்பியாருங்கிறது ஜாதி பேர். நாராயணன் நம்பியார், எம்என் நாராயணன் நம்பியார். நாராயணங்கிறது அவர் பேர், நம்பியாருங்கிறது ஒரு ஜாதி பேர். ஓகே. அதே மாதிரி ராமச்சந்திர மேனன் மேனன்றது தான் அவர் மருதூர் கோபால மேனன் மகன். அதனால ரெண்டு பேரும் ஒரே கேரளா வச்சாங்க. அந்த இதெல்லாம் இருக்கும். மலையாளத்தில் பேசுவாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா மலையாளத்தெல்லாம் பேசுவாங்க. அது அந்த காம்பினேஷன் எம்எஸ் விஸ்வநாதன், நம்பியார், எம்ஜிஆர் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து மலையாளத்தில் பேசுவாங்க. எம்ஜிஆர் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்படுத்துறாங்க ராஜாராம். அது அப்பதான் நான் அவரை பார்த்தது. ஓகே. வீட்டுக்கே வந்தார். அடுத்த ராஜாராம் ஒருத்தர் பண்ண பாவம் எப்படியெல்லாம் அனுபவிப்பாங்கிறத நான் பார்க்குறேன். ராஜாராம் கொடுமைப்படுத்தாங்க. சொன்னதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. அவ்வளவு மோசமாக. இப்போ கடைசி காலம் எம்ஜிஆருடைய இது வந்து ரொம்ப கொடுமை. அதில் தான் அந்த வைத்திய மருத்துவத்தை கூப்பிடுறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பிஆர் சுப்பிரமணியங்கிற அந்த டாக்டர் உடனே அட்மிட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டங்கிறாரு. மாட்டேன்னு சொல்லி மத்தியானம் 3 மணிக்கு இறந்து விட்டார். ஆனால் இவங்க இறந்து போனதை சொன்னது மறுநாள் தான். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? திரையில யாரெல்லாம் ஹீரோவா இருக்காங்களோ அவங்களாம் வந்து நிஜத்துல அப்படியே மாறுபட்டு இருப்பாங்க. இதே திரையில யாரெல்லாம் வில்லனா இருக்கலோ அவங்களாம் வந்து நிஜத்துல வந்து ஹீரோவா இருப்பாங்க. அந்த வரிசையில ஒருத்தர் தான் நடிகர் நம்பியார் அவர்கள். நம்பியார் கூட அந்த ஆரம்ப காலகட்ட அந்த சினிமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவரை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது வந்துட்டாங்க சினிமாவுக்கு. நாங்கள் படம் பார்க்க ஆரம்பித்த போது அவங்கெல்லாம் வில்லனாக வந்துட்டார் நம்பியார். சேலத்தை பொறுத்தவரையிலும் அவர் நம்பியாருக்கு வாழ்வு கொடுத்த இடம் சேலம். ஓகே. அவரை வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து அவரை பெருசாக பயன்படுத்தி நிறைய படங்கள் எடுத்தாங்க. புரியுது. அதை சொல்லப்போனால் மாடர்ன் தேட்டர்ஸ் படங்களில் தான் அவர் பெருசாக வந்தார். மந்திரிகுமாரி படமும் திகம்பர சாமியார் படமும். திகம்பர சாமியார் நம்பியார் தான் ஹீரோ. கமலஹாசன் வந்து தசாவதாரம் எடுத்தார். அதுக்கு முன்னோடி அந்த படம். அதில் 9 மாறுபட்ட பாத்திரங்களில் ஒருவர். கடைசியில் தான் சொல்லுவாங்க தசாவதாரத்துக்கு அவதாரத்துக்கு இன்னும் ஒரு அவதாரம் தான் பாக்கிடுவார். கடைசியில் நிஜமான இதில் ஒருவர் அதுவும் வந்துட்டார் பாருன்னுவாங்க. 9 மாறுபட்ட வேஷங்கள் நடிப்பார். ஓகே. மேக்கப் போட்டுக்கிட்டு இல்லை, கேரக்டர் வேறு. அவரே தான் அது மாற்றி 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 ஒருவர். அந்த மாதிரி மாடர்ன் தேட்டர்ஸ் கொடுத்து அப்புறம் வந்து அவரை ஹீரோவாக வச்சு கல்யாணிங்கிற படமெல்லாம் எடுத்தாங்க. ஓகே. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஹீரோ அந்தஸ்து கொடுத்த எம்ஜிஆருக்கும் சரி நம்பியாருக்கும் சரி ஹீரோ ஆக்குனது அவங்க தான் பண்ணாங்க. அங்கீகாரம் கிடைச்சது. மந்திரிகுமாரி படத்தில் தான் எம்ஜிஆரும் அறிமுகம் ஆனார். கலைஞரும் அதில் தான் பெருசாக வந்தார். ஓகே. வசனம்னாக்கா கலைஞர் வந்து அதில் 4 பேர் பெருசாக வந்தாங்க. கலைஞர் வசனம், நம்பியாருடைய ராஜகுரு வேஷம், எஸ்.ஏ. நடராஜனுடைய வில்லன் வேஷம், ஜீராமன் அதனுடைய இசை. ஓகே. இது 4 வந்து அப்புறம் கேமராமேன் ஜே.ஜி. விஜய். இந்த 5 வந்து அதுக்கு முன்னாடி இப்போ பொன்முடிங்கிற படத்துக்கு வந்து ஜே.ஜி. விஜய் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணியிருந்தார். அமெரிக்கன் கேமராமேன் அசோசியேஷன் ஹாலிவுட்ல பெஸ்ட் கேமராமேன் அவார்டு வாங்கினார். இந்திய பட உலகில் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கின முதல் ஆள் மாடர்ன் தேட்டர்ஸ் பொன்முடி படத்துக்காக ஜே.ஜி. விஜயங்கிற கேமராமேன் இந்தியாவில். ஓகே. யாருக்கும் தெரியாது. இப்போ நம்பியாரோட அந்த வில்லத்தனம் இருக்குல்ல சார், அது வந்து திரையில பார்க்க ரொம்ப நிஜமா வந்து இருக்கும். அது நடிக்கிற மாதிரியே இருக்காது. அவர் வந்து ஒரு வில்லனாவே வாழ்வார்னு வந்து அந்த கேரக்டர். ஆனால்
ஒரு வகையில பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டீரியோ டைப் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கை எப்படி இப்படி பண்ணுறது அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் அதே ஒரே ஸ்டைலில் தான் பண்ணுவார். பட் நல்லா இருக்கும். அந்த எம்ஜிஆர் நம்பியார் காம்பினேஷன் ஜோராக இருந்தது. அசல் வாழ்க்கையில் அவர் மாதிரி ஆளை பார்க்க முடியாது. அவர் மாதிரி உடம்ப கட்டுமத்தான் வச்சுக்கிட்டோம் பார்க்க முடியாது. நான் அந்த காலத்திலலாம் நான் ஸ்விம்மிங் ரெகுலராக போவேன். சனிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கெல்லாம் மெரினா ஸ்விம்மிங் பூல் திறந்த உடனே போவேன். அப்போ அந்த நேரத்தில் அவரு வருவார். ஓகே. அது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது 3/4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும். ஓகே. அந்த இது ஸ்விம்மிங் பூல் ஒரு ஸ்ட்ரெச்சில் ஸ்விம் பண்ணுறது கஷ்டம். அவர் 5 தடவை ஸ்விம் பண்ணுவார். ஓ, அந்த அளவுக்கு ஆரோக்கியம். இறங்கினார்னா அப்படியே ஸ்விம் பண்ணுவார். ஓகே. 5 தடவை இது பண்ணிட்டு தான் வருவார். அவரை பார்த்து நானும் ட்ரை பண்ணி நானும் 5 தடவை இது பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அகலத்தில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. தண்ணிக்கு அடியில் முழுகி தலைகீழாக கால் மேலே தெரியும். அப்படியே அந்த பக்கத்துக்கு வருவார். தண்ணிக்குள்ள முழுகிக்கிட்டே வருவார். அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸசைஸ் பாடி உடம்பு அவ்வளோ கட்டுமஸ்தாக இருக்கும். ஓகே. இப்போ டென்னிஸ் ஆடுவார், இது ஷட்டில் காக் ஆடுவார், இதெல்லாம் பண்ணுவார். அவர் வீட்டில் கோட்டெல்லாம் போட்டு வச்சு, கலைஞர் வீட்டுக்கு பின்னாடி வீடு தான், அங்கே தான் இருந்தார். அதில் எல்லாம் பண்ணுவார். ரொம்ப ஒழுக்கமான சைவ சாப்பாடு, சைவம் தான் சாப்பிடுவார். புகைப்பிடிக்கிறது அந்த பழக்கமெல்லாம் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு இருந்தது விட்டுட்டார் அவர். அந்த மாதிரி ரொம்ப நேர்மையான மனிதன்வாங்க. அவர்கிட்ட பேசின அனுபவம் ஏதாவது இருக்கா சார் அந்த ஸ்விம்மிங் பூல்ல? ஏன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் பூல்லாம் கேட்பார், ஏன்னா என்ன பண்ணுற இது பண்ணுறேன் பாரு, சில சமயங்களில் கேட்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் தான் இருந்தோம். அப்போ வந்து ஊரே வந்து கூடி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரே ஸ்விம்மிங் பூல் தான். அதான் சில குறிப்பிட்ட ஆளுங்கிட்ட தான் பேசுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகினார். அப்போ நான் சேலத்தில் ஒரு ஸ்டுடியோவில் பார்த்தபோது கூட நான் அவர்கிட்ட அவ்வளோ பழகினார். ஓகே. ஓகே. என்னன்னாக்கா, முக்கால்வாசி நான் ஷூட்டிங் போனதெல்லாம் வந்து சிவாஜி அவர்களுடைய படங்களுக்கு ஷூட்டிங்க்கு போயிருக்கேன். ஜெய்சங்கர் இவங்க 2 பேர் ஷூட்டிங்கு, ஜெமினி ஷூட்டிங்க்கு தான் அவங்க போயிருக்கிறேன். எம்ஜிஆர் தான் பார்த்ததே இல்லை. ஷூட்டிங்கே நான் பார்த்ததில்லை. அவர் மேக்கப்பில் இருந்திருக்காரு, உள்ளே என்ன பண்ணாருங்கிறது எனக்கு தெரியாது. அவரை வந்து வீட்டில் தான் சந்திச்சிருக்கேன். சினிமா ஸ்டுடியோவில் சந்தித்ததே கிடையாது. உண்மை சொல்லப்போனால் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. சிவாஜி அவர்கள் வந்து ஃபோன் போட்டு சொல்லுவார், எங்கள் அண்ணன் வந்துட்ட உடனே நான் தான் எங்கள் அண்ணனுக்கு கார் ஓட்டு போவேன். நான் உட்காந்து ஊர் கதை உலக கதை அது வேறு. சிவாஜி இதெல்லாம் கதையெல்லாம் வரும். ஜெமினி அதே மாதிரி தான். அதனால் நம்பியாரை பார்க்கறதுக்கான அவசியம் ஏற்படல. ஏன்னா அவர் படங்கள் முக்கால்வாசி வந்து எம்ஜிஆரோடு நடித்ததுனால அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படலை. இப்போ எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பேசும் பொருளாக இருந்தாரோ அதே அளவுக்கு வந்து நம்பியாரும் இருந்தார். இவங்களுடைய இந்த காம்போ இருக்குல்ல சார், எப்பவுமே ஒரு படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் பத்தி தான் அதிகம் பேசுறாங்க. ஒரு வில்லன் ஹீரோவை பத்தி பேசுறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் நம்பியாரா தான் இருந்தது. எம்ஜிஆரோட படங்களுக்கு தொடர்ந்து நம்பியார் மட்டுமே வில்லனா வந்து இருந்தார். எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு நெருக்கமா? 2 பேரும் ஒரே நாடக கம்பெனில இருந்தவங்க. 2 பேரும் மலையாளிகள். 2 பேரும் ஒரே ஊரு. நம்பியாருங்கிறது ஜாதி பேர். ஓ, நாராயணன் நம்பியாருங்கிறது எம்என் நாராயணன் நம்பியார். நாராயணங்கிறது அவர் பேர், நம்பியாருங்கிறது ஒரு ஜாதி பேர். ஓகே. அதே மாதிரி ராமச்சந்திர மேனன்றது தான் அவர் மருதூர் கோபால மேனன் மகன். அதனால 2 பேரும் ஒரே கேரளாவை சேர்ந்தவங்க. அந்த இதெல்லாம் இருந்து மலையாளத்தில் பேசிக்குவாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து மலையாளத்திலாம் பேசிக்குவாங்க. அது அந்த காம்பினேஷன். எம்எஸ் விஸ்வநாதன், நம்பியார், எம்ஜிஆர் 3 பேரும் ஒன்றா உட்காந்து மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க தாய்மொழி மேலே பற்றெல்லாம் காட்டுவாங்க. அந்த இனப்பற்ற பசங்களாம் இருக்குது. அதனால தான் அவருடைய படங்களுக்கு போட்டாங்க. சில சமயங்களில் என்ன பண்ணாங்கன்னா, வீரப்பாவும் வந்து அவருக்கு ஈக்குவலாக பண்ணார். அந்த வில்லத்தை நம்பியார் அளவு வீரப்பா எம்ஜிஆருடைய வில்லனா ஈடுபடல. ஓகே. நீங்கள் பெண்கள் பேசுறது சொல்லுவாங்க, பத்திரிகைலாம் எழுதுவாங்க. எம்ஜிஆரை பார்த்துட்டு நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லுவாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி அதுதான் நம்பியார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது கஷ்டம்னுவாங்க. கேள்விப்பட்ட அளவு. அதே மாதிரி சிவாஜி அவர்களுடைய படங்களுக்குமே வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் எதோ படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. இல்ல சார், இப்போ நம்பியார் வந்து ரொம்பவே அழகா இருப்பாரு அந்த காலகட்டத்தில். ஏன் செவச்சவன் இருப்பார்? அது ஹீரோவா தான் வந்தாரு. ஓகே. அது அப்படியே கொஞ்சம் ஜூபிட்டர்ல நடிக்கும் போது அவருக்கு வில்லன் ஒரு ரோல் நல்லா வரும்னு சொல்லி மாத்தி விட்டாங்க. அப்படிதான் அவர் வில்லன் ஆயிட்டார். கல்யாணி போன்ற படங்கள்ல எல்லாம் ஹீரோவா நடிச்சாரு, பெருசா எடுபடல. அவருக்கு வில்லன் வந்து நல்லா இருந்தது. மர்மயோகி படத்துல செகண்ட் கேரக்டரா தான் வருவார். காமெடி மாதிரி தான் வருவார். காமெடியை நல்லா பண்ணார்.
இப்ப இன்னைக்கு தேதியில வந்து ஐயப்ப பக்தர் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காருன்னா அதுக்கு காரணமே வந்து நம்பியார். ஐயப்பனை அறிமுகப்படுத்தினது அவர் தான் சொல்லலாம். பிடி ராஜன் தான் அது இப்போ பள்ளிவேல் தியாகராஜன் இருக்கார மந்திரி, அவங்க தாத்தா. அவர் தான் ஐயப்பனை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர். கோயில நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்க. ஐயப்பன் கோயில் மதுரைக்கு பக்கத்துல இருக்குது. அவங்க வந்து அப்ப பீட்டர் ராஜன் வந்து தேனி மாவட்டத்தை கம்பத்தை சேர்ந்தவர், ஜமீன்தார், அந்த ஊர் ஜமீன்தார். அவர்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. உதவி கேட்ட போது என்னாச்சுன்னாக்கா, நான் மாத்திரமே கொடுத்தா சரி, அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஐயப்ப ஊர்வலத்தை மதுரை பூரா நடத்தினார். அவரும் நவாப் ராஜமாணிக்கன்னு ஒரு நாடக நடிகர், 2 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. அப்படித்தான் ஐயப்பன் வந்து பிரபலாச்சு. அப்போ வந்து ஊர் ஜனங்கள்லாம் காசு கொடுத்து இந்த இப்படி ஒரு தெய்வம் இருக்குதுங்கிறது அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து போச்சு. பாப்புலரானது யாருன்னு பார்த்தாக்கா நம்பியார் தான். சினிமா நடிகர்கள் போறாங்க. அவர் கூட எம்ஜிஆர் சிவாஜி போன உடனே அப்புறம் நடிகர்கள் போனா தெரியாதா? இன்னைக்கு அந்த ஐயப்பன் இது கொஞ்சம் கல்ட்டு குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு காணது நேரமெல்லாம் மாலை போட்டுவிட்டு எங்க பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காணுமே அதெல்லாம். டூரிஸ்ட் பஸ் எல்லாம் கிடைக்காது அந்த சீசன் வந்துச்சுன்னா. ஐயப்பன் சீசன் சார் வண்டி இல்லைன்னு அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு கொஞ்சம் உளுந்துருச்சு. அன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. ஐயப்பன் இதே அந்த கல்ட்டே குறைஞ்சி போச்சு. இவர் வந்து ஒரு வாட்டி வந்து மாலை போட்டு விடாம ஒரு கடைசி வரைக்கும் அந்த மாலை போட்டு அந்த சபரிமலைக்கு போறதா இருக்கட்டும். அதனால எம்ஜிஆர் இறந்த போது அவர் வரல. ஏன்னா அவர் மாலை போட்டிருந்தார். அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் இழப்பு குறித்து கூட அழுது இருப்பாரு நம்பியார் அவர்கள். வீட்லயே உட்காந்து அழுகுறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். வராம விட்டதுக்கு காரணம் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். அதனால உங்ககிட்டயும் வந்து உங்க அண்ணன் ராஜாராம் கிட்டயும் வந்து பேசியிருப்பாரு, எம்ஜிஆர் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்படுத்துறாங்க ராஜாராம். நீங்க அப்பதான் நான் அவரை பார்த்தது. வீட்டுக்கே வந்தார், அடுத்தார். ராஜாராம் ஒருத்தன் பண்ண பாவம் எப்படியெல்லாம் அனுபவிப்பாங்கிறத நான் பார்க்குறேன். ராஜாராம் கொடுமைப்படுத்த சொன்னதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. அவ்வளவு மோசமா. இப்போ கடைசி காலம் எம்ஜிஆருடைய இது வந்து ரொம்ப கொடுமை. அதில் தான் அந்த மருத்துவத்தை கூப்பிடுறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பிஆர் சுப்பிரமணியங்கிற அந்த டாக்டர் உடனடியே அட்மிட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டங்கிறாரு. மாட்டேன்ட்டார். மாட்டேன்னு சொல்லி மத்தியானம் 3 மணிக்கு இறந்து போயிட்டார். ஆனால் இவங்க இறந்து போனதை சொன்னது மறுநாள் தான் சொன்னார். ஒரு நாள் லேட் பண்ணார். மத்தியானமே இறந்து போயிட்டார். 2-3 மணி இருக்கும் மத்தியானம். 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் இறந்துட்டாரு. அவங்க வெளியில சொன்னது 24ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு தான் சொன்னார். அதுக்கெல்லாம் காரணம் கேட்டார். இப்போ நம்பியார் வந்து ரொம்பவே அறிவு சார்ந்து தான் பேசுவார். அவர் வந்து இப்போ ஒரு ட்ரிப் பிளான் சொன்னா அது எங்கெங்கயோ இருக்குன்னு சொல்றது வந்து சொன்னார் சார். இல்லை, அவரை பத்தி எதோ சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, அதனால தெரியாது. இப்போ என்ன ஒரு சைடு வந்து வில்லத்தனம் வந்து அதிகமாக பண்ணணும், அந்த நகைச்சுவை இருக்குல்ல சார், அதுல இன்னும் பின்னி வந்து படல் எடுப்பாரு நம்பியார். கர்மயோகி போன்ற படங்கள்லாம் ஒரு நகைச்சுவையாக தான் வந்தார், காமெடியனாக தான் வந்தார். அதே மாதிரி என்னமோ ஒரு ராணி என்னமோ ஒரு படம் வரும், அதில் நாங்கள் காமெடியில் பிச்சு உதருவார். அதெல்லாம் நிறையா இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டம் தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க சார். ரஜினி, கமல், விஜயகாந்த் எல்லாம் வரும்போது இவர் ஏறத்தாழ வெளியே போயிட்டார். அது சின்ன ஒரு கேரக்டர்ல வந்து நடிப்பார். என்னது இந்த குணச்சித்திரன் நடிகர் மாதிரி வந்தார். அவுடேட் ஆயிட்டார், முடிஞ்சு போச்சு. அவங்க ரோல்ல முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் படங்கள்லாம் இந்த போலீஸ் கதாபாத்திரத்துல வந்து இவர் தான் வந்து இருப்பாரு. அது அவங்க கிட்ட எல்லாம் கூட வரலையே. ரஜினி, கமலுக்கு, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரனுக்கு காலத்திலே போயிடுச்சு. இந்த 3 பேர்த்தனுடைய இதுல இருந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்ச உடனே இவங்க எல்லாம் போயிட்டாங்க. PS வீரப்பா இவங்க எல்லாம் எல்லாருமே போயிட்டாங்க. அந்த விஜய் கூட எல்லாம் வந்து சேர்ந்த காமெடி காட்சிகள்ல வந்து பண்ணிருப்பாரு சார். அதுவும் இல்லாம இந்த சரத்குமாரோட இந்த மூவேந்தர்கள்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுலயும் வந்து இந்த காமெடி ரோல் எல்லாம் வந்து பின்னி படத்துல இருக்கலாம். அந்த வடிவேலு ஒரு படத்துல சுந்தர் சி எடுத்த படம், அதுல ஒருவர் அந்த நிலத்துக்கு எம்என் ராயத்துக்கு ஹஸ்பண்டா வந்துட்டு அந்த வேலை பார்க்குற பொண்ணுங்க இடுப்பெல்லாம் கிட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அதுதான் அவர் கடைசியா நடிச்ச வின்னர். அந்த படம் தான் கடைசியா அவர் நடிச்ச நடிகர். நல்லாவே பண்ணியிருப்பார். இப்போ எம்ஜிஆர், சிவாஜி அவங்கலாம் வந்து இந்த அரசியல் நோக்கி போகும்போது நம்பியார் மட்டும் ஏன் இந்த அரசியல் நோக்கி போல சார்? நம்ம நடிப்பு மட்டும் போதுன்னு யோசிச்சதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்? நம்ம எடுபட மாட்டோம்னு நினைச்சாரு. அது அவர் எம்ஜிஆருக்கு அவர் அட்வைஸ் பண்ணார், கொஞ்சம் பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக இருந்துக்கோலாம் சொன்னார். இது பண்ணார். கொஞ்சம் அவர் கலைஞர் வீட்டுக்கு பின்னாடி இருந்ததுனால கலைஞர் மேலே அவருக்கு பற்று அதிகமாக. ஓகே. அது எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை வந்து அதிகமாக காட்டி வம்பு பண்ணாத ஒரு நடிகர் எடுத்தாக்கா நம்பியார்.
வீரப்பா எல்லாத்தையும் தண்ணி காட்டினார். ரீசன் வந்து பின்னாடி கலைஞர் இருக்காருன்றதுக்காக. அப்படி இல்லை, நம்பியார்கிட்ட மாத்திரம் அவர் கொஞ்சம் தன்னுடைய நெகட்டிவ் சைடை காட்டவே இல்லை. மற்ற எல்லாத்துக்கிட்டையும் காட்டினார். என்ன காரணமா இருக்கும் சார்? தெரியாது. அசோகனெல்லாம் தண்ணி காட்டினார்ல. அசோகன்லாம் விட்டா போதும் தப்பிச்சா போதுங்கிற அளவுக்கு போட்டாங்க. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு. இப்போ கூட பத்திரிகையில் இதை எழுதுறாங்க, எம்ஜிஆரை போட்டு படம் எடுங்க அப்படின்னு தேவருக்கு சொல்லும் போது சின்ன தேவர்கிட்ட எம்ஏ வேணுங்கிற ப்ரொடியூசர் சொல்கிறாரு, எம்ஜிஆரை போட்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கால் ஷீட் டிஸ்டர்பெல்லாம் பண்ணுவார், ஓகே சமாளிச்சுங்க, ஆனால் படம் ஷூராக போடும். ஓகே, நிறைய இது பண்ணுவார், படத்தை அப்படியே நிறுத்திட்டு போயிடுவார். அது எம்ஜிஆருக்கு அது ஒரு வழக்கம். அதே மாதிரி தான் அலிபாபா படத்தில் இருக்கும்போது கிளைமேக்ஸுக்கு வரவே இல்லை, ஷூட்டிங்காக வரல, டேட் கொடுத்துட்டாரு வரல, கூப்பிடுவாங்க பார்த்தாக்கா கூப்பிடவே இல்லை. ஏன்னா அது நம்ம வரலைங்கிறத பற்றி விசாரிக்கிறது கூட யாரும் வரலன்னு டிஆர் சுந்தரத்தை நேராக வந்தார், என்னங்க கால் ஷீட் கொடுத்தேன்னு அவர், ஆமாம் இதை பார்த்தா உன்னை காணுமே ஏன் வரல அப்படின்னாரு. அப்போ என்னாச்சுங்க படம்னாரு, முடிச்சிட்டோமே இப்போ சென்சாருக்கு அனுப்ப போகிறவா படத்தை பாரு அப்படின்னு. படத்தை முடிச்சிட்டீங்களா? இப்போ பார்த்தா படத்தை முடிச்சாச்சு. என்ன பண்ணாங்கன்னா க்ளோஸ் அப் ஷாட்டில், அந்த காலத்திலே டெக்னாலஜி, க்ளோஸ் அப் ஷாட்டை மாத்திரம் வச்சுக்கிட்டு கரணி முத்துன்னு ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் இருந்தார். ஓகே, அவரே எம்ஜிஆராவையும் அவரே பிஎஸ் வீரப்பாவும் ரெண்டுமோ அவரே நடிச்சு வச்சு எடுத்து முடிச்சுட்டாங்க படத்தை. க்ளோஸ் அப் ஷாட்டை மாத்திரம் வச்சு எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் மாடர்ன் தெரியுது. அது ரெக்கார்ட் ஆயிருக்கு, பத்திரிகைலாம் வந்துருக்கு புக்கில். ஓகே, அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து மாடர்ன் தெரிச்சுக்கு வரது விட்டார், அவரும் கூப்பிடல. ஓகே, அதே சுந்தரத்துக்கிட்ட எல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பியூ சின்னப்பா சூப்பர் ஸ்டாராக இருந்தார், கால் ஷீட்டில் ஏதோ கொஞ்சம் ரகலை பண்ணார், சவுக்கெடுத்துட்டு போய் அடிச்சிட்டார், சவுக்கில் அடிச்சிட்டார். நம்பர் கொண்டு ஹீரோவாக இருந்தவர், அந்த மாதிரி ஆளுவர். இந்த விளையாட்டு விளையாடுறாரு, கூப்பிடவே இல்லை. எம்ஜிஆருக்கு புரியவே இல்லை, என்னடா கூப்பிடல அப்படின்னு. அவரே வந்து கேட்குறாரு, சரி அதான் நானே இன்றைக்கி தான் ஸ்க்ரீன் பண்ணது, அந்த வந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சி அவர் போட்டு காட்டினா முழிக்கிறார். நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் அப் ஷாட்டில் தான் அவர் இருப்பார். மிச்சம் பூரா வில்லனும் அவரே, ஹீரோவும் அவரே. அந்த கரடி முத்து வச்சு எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்பியார் வந்து வீரப்பாயா வரலன்னா அவர் ஒரு கீழே விழுந்து கால் முடிஞ்சு போச்சு. ஓகே, அந்த கால் ஷீட்டு இதை அவரால் வர முடியல, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து அந்த பேனருக்கு வந்து படம் நடிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மாதிரி படங்களை எடுக்கல. அலிபாபாவுக்கு அப்புறம் அவங்க எடுத்த படங்கள்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. நம்பியார் வந்து ஜெயலலிதா கூட பேசின அந்த காலம் ஏதாவது இருக்கா சார்? அது தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு அவர் ஜெயலலிதா கிட்ட அவர் நெருக்கமாக இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, ஏன்னா நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு ஜானகி கிட்ட தான் இருந்தவர். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா வந்தவங்க, மர்மயோகி, மோகினி, இந்த மாதிரி மருதநாட்டு இளவரசி, இந்த மாதிரி வரிசையாக பல படங்கள்ல ஒன்றாவே வந்தவங்க, ஒரே ஊருக்கார சேர்ந்தவங்க, 3 பேரும் மலையாளிகள், கேரளாத்தை சேர்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு நெருக்க ரொம்ப இருந்தது. ஜெயலலிதா விஷயத்தில் அவர் அந்த எம்ஜிஆருடைய அந்தரங்க விஷயத்தில் ஒரு தலையிட்டுக்குது. ரொம்ப நன்றிகள் சார், நம்பியாரை பற்றி பேசினதுக்கு நன்றி சார்.